சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெளியே போய் பாப்போமா? நீ எங்கிட்டு போன? அம்மா, அஞ்சனா, சித்தார்த் அப்பா எல்லாரையும் சென்னைக்கு போக சொல்லிட்டு வந்தேன்க்கா. உங்க அப்பா அம்மா கூட போனாரு? ஆமாக்கா, அவரும் கூட வந்துட்டாரு. அக்கா, தர்ஷினிய பாத்தீங்களா? தர்ஷினி எங்க? இல்ல, அவளதான் தேடிட்டு இருக்கோம். சத்திரம் முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் காணோம். எங்கேயாவது வெளியில தான் போயிருக்கணும். இந்தாங்க மேடம், பேசுங்க. ஹலோ ஹலோ அம்மா, நான் தர்ஷினி பேசுறேம்மா. தர்ஷினி, அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் கிளம்பிட்டேன். எங்க போற நீ? குடு, நான் சொல்றேன். ஹலோ, நான் ஜீவானந்தன் பேசுறேங்க. தர்ஷினி அவளோட வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் ஆரம்பிச்சிடுங்க. நீங்க எப்போ வந்தீங்க? அது பெரிய கதைங்க, நேரில் சந்திக்கிறப்ப சொல்றேன். அப்புறம் நான் தர்ஷினியோட கோச்சிட்ட பேசினேன். இன்னும் 4 நாளில் காம்படிஷன் வருது. நிச்சயமா தர்ஷினியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறா, அது மட்டும் உறுதி. நீங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. நீங்க அதை பாருங்க. ஆனால் தர்ஷினி ஃபைனலில் கலந்துக்கும் போது நீங்கள் அங்கே நேரில் வந்துடணும். புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட்ங்க. இது ஒரு நிமிஷம். மா, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ தர்ஷினி. பாத்துடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூமா. தேங்க்ஸ். தர்ஷினி ஜீவானந்தன் கூட போய் சேர்ந்துட்டா. நல்ல வேலை. 2 பேரும் காம்படிஷனுக்காக கிளம்புறாங்களாம். சரிக்கா. முருகா, நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே ஞான மாமாக்கு என் புருஷனுக்கும் மொட்டை அடிச்சு அழகு குத்துறேன். ஏண்டி? வேண்டுதல்கா. வாங்க போலாம். முதல் தோல்வி. நீங்களா தேடி தேடி விரட்டி பிடிச்ச தோல்வி. சத்தியமாங்க, உங்களை தோக்கடிக்கிறது எங்களோட நோக்கமே கிடையாதுங்க. பெண்கள்னா அடிமைகளா இருக்கத்தான் லாய்க்கு. எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிற உங்களோட அகங்காரத்துக்கு விழுந்த பெரிய அடி. ஏங்க, வீட்டு பொம்பளைங்கெல்லாம் தலை நிமிர்ந்து நடந்தா அது வீட்டு ஆம்பளைங்களுக்கு அவமானம். சத்தமா சிரிச்சா குடும்பத்துக்கு ஆகாது, அழுதா வீட்டுக்கு ஆகாது, கோவப்பட்டா கொலை நாசம். தன்னம்பிக்கையோட இருந்தா அவளுக்கு தலகனம். ஏங்க, நான் ஒன்னு கேக்குறேன். இதெல்லாம் யார் எழுதி வச்ச சட்டங்க? ஆம்பளைங்க தானே. பெண்கள் நிமிந்திரவே கூடாதுன்னு ஆண்கள் வகுத்து வச்சுட்டு போன மூட நம்பிக்கைய, முட்டாள்தனத்தை இன்னும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஆடுற உங்களை மாதிரி ஆணாதிக்கவாதிகளும் இன்னும் சில பெண்களும் மாறணும். சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். இத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாச்சும் உங்க கொடூரமான எண்ணங்களை, வக்கரமான புத்திய மாத்திக்குங்க. உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி பிச்சை கேட்டு மன்றாடி எங்களோட வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. வாழ்க்கைங்கிறது வெறும் பணம், புகழ் மட்டும் இல்லைங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு என்ன, காசு இருந்தா தூக்கி போட்டா எல்லாத்தையும் வாங்கிடலான்னு ஆணவமா பேசுவீங்கல்ல. இப்ப விடுறேங்க சவாலு. உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்து இப்ப நீங்க எழுந்து நிக்கிறீங்கல்ல, நிம்மதிய வாங்க முடியுமா?
முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா காசு இல்லைங்க வாழ்க்கை. இந்த போலி கௌரவம், வரட்டு பிடிவாதம் இதெல்லாம் வாழ்க்கையே இல்ல. இப்ப காசை கொடுத்து இங்க இருந்து போனாங்களே உங்க சொந்தக்காரங்களா, அவங்களெல்லாம் வர வைக்க முடியுமா? இல்ல உங்களை பத்தி ஏற்பட்ட எண்ணத்தை மாத்ததான் முடியுமா? உறவுகளை விட்டுட்டு சுத்தி இருக்கிற மனுஷங்களை மறந்துட்டு வெறும் காசை மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தா இப்படிதான் அனாதையா உட்கார்ந்து இருக்கணும். ஆமா, புதுசா ஒரு தங்கச்சியை தத்தெடுத்தீங்களே, எங்க எங்கெங்க அவ? எங்கெங்க போனா? தப்பான அடி எடுத்து வைக்கிறப்போ எல்லாரும் தடுத்தோம்ல, சொன்னோம்ல, வேண்டான்னு போராடணும். பிடிவாதமா நினைச்சதெல்லாம் செஞ்சீங்க. முதல்ல வெற்றி மாதிரி அது தெரிஞ்சாலும் இப்ப உங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இது மிஸ்டர் குணசேகரனுக்கு கிடைச்ச அடி இல்லங்க, அநியாயத்துக்கு கிடைச்ச அடி, பிற்போக்குத்தனத்துக்கு விழுந்த மரண அடி. வருஷ கல்யாண வாழ்க்கை, 20 வருஷ தாம்பத்திய வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கையில பாதி தொலைஞ்சு போயிருச்சு. உங்ககிட்ட நான் ஒரு நல்ல மனைவியா நடந்துக்க நினைச்ச தருணங்கள்ல எல்லாமே எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் அவமானம் மட்டும்தான். அந்த அவமானத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு மென்ன முழுங்கிக்கிட்டு நானே என்னை ஏமாத்திக்கிட்டு ஒரு ஜடமா கடந்தேன்னா அப்பெல்லாம் எனக்கு புரியலங்க. அப்ப புரியல நான் ஒரு அடிமைத்தனத்துக்கு துணை போறேன்னு. எனக்கு அப்ப புரியல. எல்லாரும் தாம்பத்தியம்னா இதுதான்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்கல்ல.